வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸோட ஃபார்மேட் தான் ஒரு ரீகேப் பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட் நமக்கு இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட். இவ்ளோ தான் நம்ம வந்து இந்த சாப்டர்லயே படிக்க போறது. இந்த சாப்டர்ல இந்த 3 படிக்கிறது மூலமா 5 மார்க் ஒண்ணும், 10 மார்க் ஒண்ணும், 15 மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இந்த 3 மெத்தடுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எஸ் இது பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, இப்ப பாருங்க ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் 2 வருஷத்துக்கான டேட்டா நம்ம கிட்ட குடுத்திருப்பாங்க. அந்த 2 வருஷம் டேட்டாவுமே அப்படியே கொஸ்டின்ல குடுத்தத எடுத்து போட போறோம். நமக்கு வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால இந்த ஃபார்மேட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெட் சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸோட மைனஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ மைனஸ் பண்றோம். அப்ப ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுல இருந்து நான் ஆப்பரேட்டிங் இன்கம் வந்து ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வர்றது ஃபினான்ஷியல் இன்கம் சொல்றோம். அதுக்கப்புறம் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ மைனஸ் பண்றோம். அப்ப கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட். ஓகே, இது சில சமயம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ல அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்லயே குடுத்திருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணி குடுத்திருப்பாங்க. அப்ப மட்டும் நம்ம இந்த ஃபார்மேட்ட கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும். ஓகேவா? இப்ப இங்க இன்கிரீஸ், டிக்ரீஸ் அப்படின்றது போட்டிருக்கு. அண்ட் இதோட பெர்சன்டேஜ் போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கும் இப்போதைக்கும் என்ன இன்கிரீஸா, டிக்ரீஸா? இன்கிரீஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் சிம்பிளோட போட போறோம். டிக்ரீஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள் போட போறோம். அவ்வளவுதான். அது மாதிரி இங்க அமௌண்ட்ட போடுறோம். ஓகே, டிஃபரன்ஸ் அமௌண்ட்ட போட்டு பிளஸ்ஸா, மைனஸா. அப்புறம் இது பெர்சன்டேஜ். எவ்ளோ பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு? எவ்ளோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு? அப்படின்றத கண்டுபிடிச்சு போட போறோம். அதுதான் இந்த ஃபார்மேட்ல நம்ம போடுறது. இதுதான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டும் இருக்கு கம்பேரிட்டிவ். அதுக்கான ஃபார்மேட் பாருங்க. ஓகே, இதுதான் பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேரிட்டிவ் ஃபார்மேட். சேம் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் போடுறோம். அண்ட் இதுல இன்கிரீஸா, டிக்ரீஸா அப்படின்றத பெர்சன்டேஜ்ல போட போறோம். அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா அசெட் இதோ லயபிலிட்டி இதோ ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் பாத்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபார்மேட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம முன்ன பார்த்த மாதிரி அதே ஃபார்மேட்ல தான் இருக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது ப்ரீவியஸ் இயர், பக்கத்துல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்க்கு காலம் இருக்கு. அதே மாதிரி கரண்ட் இயர், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்க்கு காலம் இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெர்சன்டேஜ் எதுல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேல்ஸோட ரிலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். காமன் சைஸ் அப்படின்னா எல்லாமே காமனா ஒரு வேல்யூக்கு, அதாவது சேல்ஸ் தான் நம்ம இங்க காமன் ஃபேக்டரா எடுத்திருக்கோம். அப்ப இங்க வர அமௌண்ட் டிவைடட் பை சேல்ஸ், இங்க வர அமௌண்ட் டிவைடட் பை சேல்ஸ். அத மாதிரி ஒவ்வொரு காலம்ல இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சேல்ஸோட நம்ம டிவைட் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றத போட போறோம். ஓகே, அதே மாதிரி கரண்ட் இயருக்கும், கரண்ட் இயரோட சேல்ஸோட எல்லாத்தையுமே நம்ம வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சு போடணும். அதுதான் வந்து காமன் சைஸ். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சேல்ஸே எடுத்துக்கிறோம். இதுவே பேலன்ஸ் ஷீட் அப்படின்னும் போது நம்ம டோட்டல் எடுத்துக்கலாம். அசெட்டோட டோட்டலா இருக்கட்டும், லயபிலிட்டியோட டோட்டலா இருக்கட்டும், ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? அப்ப டோட்டலோட நம்ம காமனா கண்டுபிடிச்சு போட போறோம். அதாவது பிக்ஸட் அசெட் டிவைடட் பை டோட்டல் அசெட். ஓகே, அது மாதிரி கரண்ட் அசெட் டிவைடட் பை டோட்டல் அசெட். இங்க பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் டிவைடட் பை டோட்டல் லயபிலிட்டிஸ். ஓகே, அசெட்டோட டோட்டலும் லயபிலிட்டியோட டோட்டலும் சேம் தான். அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதோட டோட்டல் வச்சு நம்ம டிவைட் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றது ப்ரீவியஸ் இயருக்கு தனியா அண்ட் கரண்ட் இயருக்கு தனியா. கரண்ட் இயர் எடுக்கும்போது கரண்ட் இயர் டோட்டலோட வேல்யூ எடுக்கணும். அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் எடுக்கும்போது ப்ரீவியஸ் இயரோட டோட்டல் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பெர்சன்டேஜ். 10% ரொம்பவே சிம்பிள். இது பாத்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் குடுக்கலாம். இல்ல வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஒரு அசெட் குடுக்கலாம். இல்ல ஃபுல் பேலன்ஸ் ஷீட் குடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஐட்டம்ஸ் குடுக்கலாம். எது வேணாலும் குடுத்துக்கலாம். ஆனா ஃபார்மேட் வந்து நமக்கு இதுதான் 10%க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், எத்தனை வருஷத்துக்கு வேணா டேட்டா குடுப்பாங்க. அப்ப அவங்க குடுத்திருக்க டேட்டாவ நம்ம இங்க போடுறோம். இது வந்து ப்ராப்ளம்லயே குடுத்திருப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லயே என்ன இருக்கோ, அசெட் இருந்தா அசெட், இல்ல இந்த மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருந்தா இது, இல்ல இது தவிர்த்து தனித்தனியா கூட வெறும் சேல்ஸ் குடுக்கலாம், ப்ராஃபிட் குடுக்கலாம், ரிலேட்டே ஆகாத மாதிரி ஃபியூ ஐட்டம்ஸ் கூட குடுக்கலாம். ஆனா குடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம இங்க போடுறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடுத்திருக்க அமௌண்ட்ட நம்ம இங்க போடுறோம். இந்த 10% வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கரண்ட் இயர் அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் இயர் அமௌண்ட் இன்டூ 100. அததான் இந்த காலம்ல போட போறது.
அதாவது இதுதான் நம்மளோட பேஸ் இயர். இயர் 1 தான் பேஸ் இயர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2000, அடுத்து 2001, 2002, 2003 அப்படின்னா 2000 தான் பேஸ் இயர். அப்ப இந்த காலம்ல போடுற பெர்சன்டேஜ்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் டிவைடட் பை இதே அமௌண்ட். ஏன்னா பேஸ் இயர் வச்சுதான் நம்ம டிவைட் பண்றோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் இயர்ன்றது இந்த இயர் 1 தான். டிவைடட் பை பேஸ் இயர்ன்றதும் இந்த இயர் 1 தான். இப்ப இந்த காலம்ல போடும்போது நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் இயர் செகண்ட் இயர் உள்ள அமௌண்ட்டை இந்த பேஸ் இயர் வச்சு டிவைட் பண்ண போறோம். இப்ப 500 இங்க இருக்கு. இங்க பாத்தீங்க 300 இருக்குன்னா 500 டிவைடட் பை 300 இன்டூ 100 பெர்சன்டேஜ்க்காக. இங்க வந்து ஒரு 500 இருக்கு. இங்க 1000 இருக்கு. அப்ப 500 டிவைடட் பை 1000. அதே மாதிரி தேர்ட் இயருக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் இயருக்கும் கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த வேல்யூ டிவைடட் பை பேஸ் இயர். எல்லாத்துக்குமே பேஸ் இயரை வச்சு தான் டிவைட் பண்ணணும். ஆனா கரண்ட் இயர்னும் போது இந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ஸை எடுத்துக்கணும். செகண்ட் இயர் போட்டா செகண்ட் இயர் வேல்யூ, தேர்ட் இயர் போடும்போது தேர்ட் இயர் வேல்யூ, அண்ட் ஃபோர்த் இயர் போடும்போது ஃபோர்த் இயர் வேல்யூ இன்டூ 100. அவ்வளவுதான். இங்க ஃபுல்லா பெர்சன்டேஜ் தான் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ல 5 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, 10 மார்க்லயும் கேட்டிருக்காங்க இந்த ட்ரெண்ட் பெர்சன்டேஜ். நிச்சயம் எல்லாருமே இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சாப்டரை படிங்க. நிச்சயம் உங்களால 15 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். டெஃபினட்டா இந்த பேப்பரை கிளியர் பண்றதுக்கான ஒரு சாப்டர் எது அப்படின்னா நிச்சயம் இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் தான். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர் நம்ம பார்க்கலாம். Thank you for your patient listening.